அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். படித்ததில் பிடித்தது என்கிற இந்த பகுதியில் சமீபத்தில் நான் பார்த்த சிறை திரைப்படத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன் நண்பர்களே. இது ஒரு காவல்துறையை பற்றிய திரைப்படம். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா என்று காது ஜவ்வை கிளிய விடுகிற காவல்துறை படங்களுக்கு மத்தியில் சும்மா அப்படியே இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்பொழுது இங்கே ஒரு கேமராவை தொங்க விட்டு அந்த காட்சிகளை பதிவு செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி மிக இயல்பாக யதார்த்தமாக ஒரு போலீஸில் என்ன நடக்கும், ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகும்போது அவரை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக பதிவு செய்திருந்த ஒரு படம். இந்த படத்தில் நேர்மை இருக்கிறது, இயல்பு இருக்கிறது, ஒரு அழகிய காதல் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. அந்த காவலர்கள் ஒரு குற்றவாளியை கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக கூட்டிக் கொண்டு போகிறார்கள். போகும்போது அவன் தப்பிச்சு போயிடறான். சூழ்நிலை அவனுக்கு வாய்க்கிறது, அவன் குற்றம் செய்தவன் அல்ல. அதனால் அவன் தப்பிச்சு ஓடிடுறான். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இவங்க வேலையே போகக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இது. தேடி பதட்டத்தோடு அலைகிறார்கள். உயரதிகாரியின் ஆலோசனைப்படி அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி அவன் ஓடிட்டான்னு தகவல் போகும்போது பாரு இவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக அந்த குற்றவாளி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அவனை பிடிச்சி வச்சுருக்கான். உண்மையில் அவன் சரணடைஞ்சிருக்கான். அப்போது அங்கே நிகழ்கிற ஒரே ஒரு காட்சியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அந்த காவல்துறை அதிகாரி மிக கேவலமாக இவர்களை பேசுகிறார். என்னடா மனுஷனுக்கு நீங்கள்லாம் ஒருத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொண்டு போது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவ்வளவு அலட்சியமாக இருந்துகிட்ருக்கீங்க என்னடா அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும்போது அந்த குற்றவாளி சொல்கிறான், இல்லைங்கய்யா அவங்க வெளியே போயிருந்தாங்க, பஸ்ஸு கிளம்பிருச்சு, அதனால தான் நானும் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, டேய் என்னடா கேவலம், ஒரு போலீஸுக்கு ஒரு அக்யூஸ்ட் ஜாமீன் கொடுக்குறான்டா என்னடா அப்படின்னு சொல்கிறான். இது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை போல் இருக்கிற இடம். இதற்கு அடுத்த இடம்தான் இந்த திரைப்படத்தில் நான் மிக மிக முக்கியமாக கருதுகிற இடம் நண்பர்களே. இந்த துப்பாக்கியை கொடுறா என்று சொல்லுகிறார். துப்பாக்கி அவன் தூக்கிட்டு போயிடுறான். அந்த குற்றவாளி கையில் தான் துப்பாக்கி இருக்குது. மிகப்பெரிய அஃபென்ஸ் அது. அந்த துப்பாக்கியை கொடுன்னு சொல்லும்போது தோட்டாவை கொடுறான்னு கேட்குறான். அந்த போலீஸ் எழுதுறதுக்காக தோட்டாவை கொடு அப்படின்னு கேட்கும்போது, சார் லோட் பண்ணியிருக்கு சார் அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சி. லோட் பண்ணக்கூடாது, அஸ் பர் லா லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா யாராவது தவறுதலாக எடுத்து அதை இயக்கிட்டாங்கன்னா உயிர் போயிடும். ஒரு பப்ளிக்கில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அப்போ அவன் தயங்கி சொல்கிறான், ஏன்டா லோட் பண்ணேன்னு கேட்டால், சார் அக்யூஸ்ட் ஒரு முஸ்லீம் சார் அப்படின்ற. அப்படியே அவன் ஷாக் ஆகி அவன் சரி அதனால் இல்லைங்க அப்படியா, நான் யார் தெரியுமா, இந்த முஸ்லீம் தான்டா, என்னடா பண்ணுற, சுடுறா. ஆடி போயிட்டேனா, அப்படியே ஆடி போயிட்டேன். இது என்ன பியூட்டின்னா, ஒரு படத்திற்கு பின்னணி இசை என்ன செய்யுங்கிறது இந்த காட்சி காமிக்கும். ஒரு திரைப்படத்தில் பின்னணி இசை என்ன செய்யும், உச்சமாக என்ன செய்யும், இந்த காட்சி அப்படியே நமக்குள்ள ஆழமாக உள்ள அப்படி இறக்கும் பாருங்க. இந்த பின்னணி இசை அப்படியே அவர் அப்படி இந்த நேம் பேட்சை அப்படி காட்டும் பொழுது, அதற்கு அடுத்த காட்சியில் இவனை நடந்து போகிறவங்கள வாங்கடா வண்டியில் உட்காருங்கடா, போகிற வழியில் இறக்கி விடுறவங்கள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறார். அப்போ சொல்லுகிற வசனம் மிக 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 முக்கியமான வசனம் நண்பர்களே. அவர் சொல்கிறாரு, இவனோட பேருக்கு அர்த்தம் தெரியுமாடா அப்படின்றார். குற்றவாளியுடைய பேர், அக்யூஸ்டுடைய பேர் தெரியுமா, அந்த பேர் என்னடா, அந்த பேர் என்னன்னு தெரியுமாடா, அந்த பேர் யாருடைய தெரியுமாடா அப்படின்னு கேட்குறான். இலங்கை தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளிச்சு செத்த தமிழன்டா அவன் முஸ்லீம்டா அப்படின்றான். இவ்வளோ நுட்பமான காட்சி பாருங்க. அப்போ ஒரு வசனம் சொல்லுவார், டேய் நாங்களும் மனுஷனா தமிழனா இந்தியனா தாண்டா வாழணும்னு நினைக்கிறான், ஏன்டா எங்களை மதத்தை வச்சு பிரித்து தொலைறீங்க. இன்று இங்கு பேசப்பட போகிற பரோசியா நாவலில் இது ரொம்ப இந்த மதம் மிக முக்கியமானது என்பதால், இதை அதோடு தொடர்புடைய விஷயம் என்பதால் இதையும் நான் சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி நண்பர்கள்.